யாரு? என் பேர் அர்ஜுன், ப்ரொடியூசர் பார்க்கணும். இல்லை வாங்க. அப்பா நேற்றே வருவீங்கன்னு சொன்னாங்க, ஏன் வரல? உங்களை பார்க்க தான் சார் வந்துக்கிட்டு இருந்தேன். பட் சடனாக வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு சார், அதான். இப்போ நீங்கள் ஃப்ரீ தானே சார்? யா. நான் மூவி பஃப்க்கு ஒரு தெரியும்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன், அதான் உங்களை அப்ரோச் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ப்ரொடக்ஷன் வேலைலாம் எங்கள் அப்பா தான் பார்க்குறாரு. நான் வெறும் ஸ்டோரி செலக்ட் பண்ணுறது மட்டும்தான். உங்கள் ஸ்டோரியோட ஜானர் என்ன? ஹாரர். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. 3 நிமிஷத்தை பேங்க் கட்ட முடியுமா? முடியும் சார். சரி சொல்லுங்கள். இதுதான் சார் கதை. ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃபேமிலியோட நல்லா பேசுகிறாங்க. பட் அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் யாரோடையும் பேசுறதில்ல. ஏன் அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃபேமிலி கூடவும் பேசுறதில்ல. அந்த சைக்காட்ரிஸ்ட் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பற்றி விசாரிக்கும் போது அவங்களும் முன்னாடி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, அவங்க பொண்ணு சின்ன வயசுலேருந்தே யாரோடையும் பேச மாட்டா, ஏன் வெளியே போக மாட்டா, என் ஸ்கூலுக்கு கூட போகாமல் வீட்லேயே இருந்துட்டா. அவளோட இந்த பிரச்சனைனால தான் அவள் பேரண்ட்ஸால் முன்னாடி மாதிரி இருக்க முடியல போல். அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பட் டெய்லி அவளை திட்டுறதும் அடிக்கிற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நடுராத்திரி அந்த சைக்காட்ரிஸ்ட் வீட்டு டோரை யாரோ பலமாக தட்டுறாங்க. யாருன்னு பார்க்கும்போது அந்த எதிர்த்து வீட்டுக்காரர் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, வாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போனால் அவங்க பொண்ணு ஒரு ஓரத்தில் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அவளை எப்பவும் போல் திட்டிக்கிட்டு இருக்காங்க. லைக் டாக்டர் வந்திருக்காரு, இப்போ கூடவா இப்படியே இருப்பேன்னு. சடனாக கோவம் வந்து அவங்க அம்மா ஒரு குச்சி எடுத்து அவளை அடிக்க போகிறாங்க. திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை தடுத்து வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த டாக்டர் அந்த பொண்ணுக்கிட்ட பேச பக்கத்தில் போகிறாங்க. 1 செகண்ட், கேண்டில் எடுத்துன்னு. இப்போ சொல்லுங்க. கூப்பிட்டு பார்க்குறாரு, ஆனால் திரும்பலை. அதனால் தட்டுறாரு. அப்போ தட்டுற வேகத்தில் திரும்புகிறப்போ அங்கே வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. அந்த டாக்டர் அப்படியே பயந்து பின்னாடி போகிறப்போ அந்த பொண்ணோட அப்பா அங்கே இருக்கார். அவர் டாக்டரை பார்த்து சொல்கிறாரு, சார் பிரச்சனை என் பொண்ணுக்கு இல்லை, என் ஒய்ஃபுக்கு தான் அப்படின்னு. இந்த அதிர்ச்சியோட கதையை முடிக்கிறோம் சார். கதைலாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஹாரர்னு தானே சொன்னீங்க? இல்லை சார், நல்லா கவனிச்சு பாருங்கள், ஹாரர் தான். கவனிச்சேனே. பட் சடனாக வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு சார், அதான். இந்த அதிர்ச்சியோட கதையை முடிக்கிறோம் சார்.